நம்ம வேலூர்ல என்ன உணவு ஃபேமஸ்ன்னு சொன்னா நீங்க என்ன உணவு பத்தி சொல்லுவீங்க? என்ன கேட்டீங்கன்னா சிக்கன் பக்கோடா தான். ஏன்னா 10 கடைக்கு ஒரு கடையாச்சு கண்டிப்பா நம்ம வேலூர்ல சிக்கன் பக்கோடா கடை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வேலூர்ல செய்யற சிக்கன் பக்கோடா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். பட் ஆனா வீட்டுல செய்யறது மட்டும் ஏன் டேஸ்ட் எடுத்து கொடுக்கல? கரெக்டான அளவு மசாலா கலக்க தெரியாதனால அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கல. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம கடையில வேலூர்ல ஃபேமஸா, அதுவும் முஸ்லீம் வசிக்கக்கூடிய ஏரியால இருந்து ஒரு சிக்கன் பக்கோடா மாவு நம்ம கடைக்கு வருது. அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு தான். ஏன்னா அவ்வளோ லெவல் டேஸ்ட் இருக்கும். இந்த சிக்கன் மாவை வச்சு என்ன நான் செய்யறேன்னா சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, மட்டன் பக்கோடா, மீன் பக்கோடா, அது வெஜிடபிள்ல பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் பக்கோடா, காளான் பக்கோடா, உருளைக்கிழங்கு பக்கோடா, கருணைக்கிழங்கு பக்கோடா, கோபி 65, வாழைத்தண்டு பக்கோடா, இது எல்லாமே வெஜ்ஜில் செய்யலாம். நம்ம கடைக்கு வர ஒரு கஸ்டமருக்கு இந்த சிக்கன் பக்கோடா மாவை கொடுத்தேன். அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த சிக்கன் பக்கோடா மாவை சிக்கன் பக்கோடா போட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குன்ட்டு அவங்க வீட்டு கெஸ்ட்டே இந்த பக்கோடா மாவை வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பக்கோடா மாவை வச்சு நீங்க பக்கோடா போட்டு பிசினஸ் பண்ணலாம். மேலும் இதை பத்தி தகவல் வேணா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த சிக்கன் மாவு நம்ம வீட்டு நிறைய ஸ்டாக் இருக்கு. நன்றி, வணக்கம்.